இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் உங்களை அன்புடன் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்களில நம்ம தியானித்து வருகிறதான காரியம் கவலை ஏன் நமக்கு வருகிறது அப்படின்றத குறித்து தான் நம்ம தியானித்து வருகிறோம். நம்ம பார்த்தோம், சீஷர்கள் பயத்தினாலும் அவிசுவாசத்தினாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, கவலை கொண்டாங்க. ஆண்டவர்கிட்டே போய் கேட்டாங்க, கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி, இதை குறித்து கவலை இல்லையா அப்படின்னு சொல்லி. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக காரியங்களை குறித்து நம்ம கலங்குகிறவர்களாக, கவலைப்படுகிறவர்களாக, அந்த கவலையின் நிமித்தமாக நமக்கு மிகவும் எரிச்சலாகவும் நிறைய பிரச்சனைகள் அதன் மூலமாக வருகிறதாகவும் காணப்படுகிறது. இதுக்கு மூல காரணம் என்ன அப்படின்னு பார்த்தா நம்முடைய கவலை. இந்த கவலைக்கு என்ன காரணம், எதனால கவலை வருகிறது அப்படின்னு இந்த நாள்ல நம்ம தியானிக்க போறோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்திலிருந்து ஒரு சம்பவம் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த மார்த்தாள் மரியாள் அப்படின்ற சகோதரிகளை குறித்து தான் நம்ம இந்த இடத்துல பாக்குறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவங்க கிராமத்துக்கு போகும்போது மார்த்தாள் அவங்க வீட்டுக்கு ஏற்றுக்கொள்கிறார். ஏற்றுக்கொண்டவள் என்ன செய்கிறாள் அப்படின்னு பார்த்தா 40ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றான். இதுல மார்த்தாள் தனியா வேலை செய்கிறாள். மரியாள் அவளுக்கு உதவி செய்யல. நான் எல்லா வேலைகளையும், பற்பல வேலைகளை அவள் செய்வதனால மிகவும் வருத்தப்படுகிறாள். பற்பல வேலைகளை செய்வதனால வருத்தப்பட்டு, எனக்கு யாரும் உதவி செய்யல, இந்த மரியாள் எனக்கு உதவி செய்யல, அவளை உதவி செய்ய சொல்லுங்க, இப்படி குறித்து நான் இந்த வேலையில தனியா செய்யறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா அப்படின்னு ஆண்டவரிடத்திலேயே, இயேசுவிடத்திலேயே போய் கேட்கிறா. இந்த மார்த்தாளை குறித்து நம்ம பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலா நம்ம இதை பார்த்தோம் அப்படின்னா, இந்த மார்த்தாள் பற்பல வேலைகளை செய்வதில் வருத்தம் அடைந்தாள் அப்படின்றத குறித்து. அவளுக்கு கவலைக்கான காரணம் என்ன அப்படின்னா, பற்பல வேலைகளை செய்கிறாள். நம்ம தகுதிக்கு மிஞ்சின வேலைகளை நம்ம செய்யும் போது நம்ம வருத்தம் அடைகிறவர்களாக காணப்படுகிறோம். அது நம்ம கவலைக்கு ஒரு காரணமாக காணப்படுகிறது. என்னால முடிகிற காரியங்களை மட்டும் நான் செய்யும் போது எனக்கு அந்த வருத்தங்கள் வராது. எனக்கு மிஞ்சின காரியங்களை நான் செய்யும் போது எனக்கு வருத்தம் உண்டாகிறது, கவலை உண்டாகிறது. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, மார்த்தாளே மார்த்தாளே, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அநேக காரியங்களை குறித்து நம்ம கவலைப்படும் போது நமக்கு கலக்கம் வருகிறது, கவலை வருகிறது. நம்ம என்ன செய்யணும், இன்னைக்கு என்ன செய்யணும், அந்த காரியங்களை மட்டும் நம்ம செயல்படுத்தணும் அப்படின்னா நம்ம தேவையில்லாத கவலைகளுக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இல்லை. ஒரே நேரத்துல நிறைய காரியங்கள், நம்முடைய திறமைக்கு மிஞ்சின காரியங்கள், நம்முடைய செயல்பாடுகளுக்கு மிஞ்சின காரியங்கள், எல்லா காரியத்தையும் இழுத்து போட்டு நம்ம செய்தோம் அப்படின்னா நமக்கு வருத்தம் மிஞ்சோம், நமக்கு கவலை மிஞ்சோம். இந்த மாதிரி மார்த்தாளை போலதான் நம்ம என்ன செய்வோம், கவலை இல்லையா ஆண்டவரே, நான் இவ்வளவு கஷ்டப்படுறேனே அப்படின்னு சொல்லி சில நேரங்கள்ல நம்முடைய பிள்ளைகளுக்காக நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது, நம்முடைய குடும்பங்களுக்காக நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது, சில சமூகத்தில் உள்ள சில காரியங்களுக்காக நம்ம வேலை செய்ய வேண்டியதா இருக்கிறது. எல்லா காரியங்களையும் நம்ம செய்யும் போது, ஒழுங்கும் கிரமமாக நம்ம செய்யும் போது, அந்தந்த கடமைகளை ஒவ்வொன்றாக நம்ம நிறைவேற்றும் போது நமக்கு கவலை வராததாக காணப்படும். எல்லாவற்றையும் நம்ம சேர்த்து செய்யும் போது, எதை செஞ்சோம், எதை செய்யல, எது முடிச்சோம், எதை முடிக்கல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பத்திலே நமக்கு மிகுந்த கவலை காணப்படும். எந்த காரியம் முடிச்சோம், இது முடிக்கல, இதை பெர்ஃபெக்டா பண்ணல, அதை பெர்ஃபெக்டா பண்ணல அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய குழப்பமான சூழ்நிலைக்குள்ள நம்ம காணப்படுவோம். நம்ம வீட்டுல உள்ள அன்றாட அலுவல்களை எடுத்துக்கொண்டா, நம்ம கிளீனிங் ஒர்க்கா இருக்கலாம், சமையல் ஒர்க்கா இருக்கலாம், எல்லாத்தையும் சேர்த்து செய்யணும் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது எந்த வேலையும் ஒழுங்கா செய்ய முடியாது. அதே போல நம்ம என்ன காரியம் நம்ம செய்யணுமோ அந்த காரியத்தை முடிச்சுட்டு அடுத்த வேலைக்கு நேராக நம்ம செய்யும் போது அந்த காரியங்கள் ஒழுங்கும் கிரமமாய் செய்வதற்கு ஏதுவா இருக்கும். இந்த மரியாதை எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா, ஆண்டவர் சொல்றாரு, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். அப்போ நம்ம அநேக காரியங்களை குறித்து கலங்குகிறோம், அநேக பிரச்சனைகளை குறித்து கலங்குகிறோம் அப்படின்னா இன்னும் ஒரு முக்கியமான காரியம் நம்மிடத்துல மிஸ் ஆகுது, நம்ம அதை செய்யல அப்படின்றது அர்த்தம். நம்ம தேவனுடைய பிரசன்னத்துக்குள்ள இல்ல, தேவனுடைய அவருடைய சமூகத்துல நம்ம இல்ல அப்படின்றது தான் வெளிப்படையா தெரிகிறது. ஆண்டவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது நம்ம மற்ற காரியங்களை குறித்து நம்ம கலங்குகிறவர்களாக காணப்பட மாட்டோம், கவலைப்படுகிறவர்களாக காணப்பட மாட்டோம். அதிக நேரம் நம்ம ஜெபித்தோம் அப்படின்னா நம்ம கவலைப்பட மாட்டோம். இப்படியாக ஒரு வாக்கியத்தை நான் வாசித்தேன், கவலைப்படுகிறவன் ஜெபிக்க மாட்டான், ஜெபிக்கிறவன் கவலைப்பட மாட்டான். அப்ப நம்ம அதிகமாக ஜெபிக்கிறவர்களாக, தேவனுடைய பிரசன்னத்தை உணர்கிறவர்களாக நம்ம காணப்பட்டோம் அப்படின்னா நமக்கு கவலை இருக்காது.
ஏற்கனவே நம்ம பார்த்தோம், பயமும் அவிசுவாசமும் நம்முடைய வாழ்க்கையில காணப்படும் போது கவலை வருகிறது. இந்த நாள்ல நம்ம பார்க்கிறோம், அநேக காரியங்களை குறித்து, அநேக காரியங்கள், நமக்கு மிஞ்சின காரியங்கள், இதெல்லாம் செயல்படுத்த முடியுமா, இந்த காரியம் இதால என்னால செய்ய முடியும், இவ்வளவுதான் என்னால செய்ய முடியும், ஆனா அதை காட்டிலும் பெரிய காரியங்கள், ஐயோ இதெல்லாம் என்னால செய்ய முடியலையே, இதெல்லாம் செய்யணுமே அப்படின்னு சொல்லி நம்ம வருத்தப்படுகிறதுக்கு எந்த விதமான காரணமும் கிடையாது. நம்ம ஆண்டுடைய சமூகத்துல நம்ம ஒப்பு கொடுக்கும் போது, அவருடைய பிரசன்னத்துக்குள்ள நம்ம இருக்கும்போது, அவர் நம்முடைய கவலைகளை மாற்றுகிற தேவனா இருக்கிறாரு. எல்லா பிரச்சனைகளையும் ஆண்டவருடைய சமூகத்துல நம்ம சொல்லும் போது ஆண்டவர் நமக்கு நிம்மதியான காரியங்களை தர வல்லவரா இருக்காரு. அவர் அதிகமான வசனங்களில நம்ம பாக்குறோம், பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன், கலங்காதே நான் உன் தேவன், கலங்காதே திகையாதே அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்களை நம்ம பாக்குறோம். ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பார்த்து திடப்படுத்துகிறார். கலங்காதே, நீ பயப்படாதே, நீ அவிசுவாசமா இராதே, விசுவாசியா இரு, அநேக காரியங்களை குறித்து கலங்காத, நீ என்னுடைய பிரசன்னத்துல இரு, தேவையான காரியங்களை மாத்திரம் நீ செயல்படு. அப்போ இந்த நாள்ல நம்ம தியானித்ததான காரியம் என்ன அப்படின்னா, அநேக காரியங்களை நம்முடைய மண்டையில போட்டு குழப்பிட்டு இருந்தோம், இல்ல நம்முடைய வாழ்க்கையில நம்ம செய்து கொண்டிருந்தோம் அப்படின்னா கவலை தான் நமக்கு மிஞ்சம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம என்னென்ன காரியங்கள் நமக்கு அவசியம் இல்லாத காரியங்கள், நமக்கு தேவையில்லாத காரியங்கள், எதுலலாம் நம்ம தலையிட்டு இப்படிப்பட்டதான குழப்பங்களுக்குள்ள நம்ம சிக்கி கொண்டிருக்கிறோம் அப்படின்னா, ஒரு விசை ஆண்டவருடைய சமூகத்துல அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சலாம். ஆண்டவரே, இந்த காரியத்துல நான் தெரியாம இப்படிப்பட்ட காரியங்களை நான் ஈடுபட்டுட்டேன், என்ன நீங்க என்ன செய்யுங்க, மன்னிச்சிருங்க, இந்த கவலை என்னுடைய வாழ்க்கையில இருந்து விலக்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கலாம். 1 பேதுரு 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். நம்முடைய கவலைகள் எதுவா இருந்தாலும், அநேக காரியங்களை குறித்து நம்ம கலங்குகிறவர்களாக காணப்பட்டாலும், எல்லா காரியங்களும் பல வேலைகள், நிறைய வேலைகள் எனக்கு செய்து முடிக்க வேண்டிய அநேக பணிகள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி நம்ம கலங்கினவர்களாக காணப்பட்டாலும், அது ஆண்டவருடைய சமூகத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்க எப்படி எனக்கு கைட் பண்ணுங்க, நீங்க எனக்கு நீங்க என்ன நடத்துங்க, என்ன செய்ய வேண்டும் என்பதை எனக்கு கற்றுத்தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல கேட்கலாம். எல்லாவற்றை காட்டிலும் நம்மை விட்டு எடுபடாத நல்ல பங்காகி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிரசன்னத்தை, அவருடைய வேத வசனங்களை, அவருடைய சமூகத்துல தரித்திருந்து ஜெபிக்கிறத நம்முடைய வழக்கமாக கொண்டிருப்போமானால் நம்ம கவலைக்குள்ளாக வேண்டிய எந்த விதமான அவசியம் இல்லை. நம்முடைய தலைகளை தாழ்த்தி நம்ம ஆண்டவருடைய சமூகத்துல இப்படிப்பட்ட இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சலாமா? என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவே, என்னாலும் என்னோடு இருப்பவர் இயேசுவே, என்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கு இயேசுவே, என்னாலும் என்னோடு இருப்பவர் இயேசுவே. இயேசப்பா, நீங்க எங்களை விட்டு எடுபடாத நல்ல பங்கா இருக்கிறீங்க, அதுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாள்ல நாங்க தியானிச்சோம் ஆண்டவரே, அநேக காரியங்களை குறித்து நாங்க கவலைப்படுகிறதுனால, ஆண்டவரே கலங்குகிறதுனால, ஆண்டவரே எங்களுக்கு ஒரு ஆண்டவரே ஆசீர்வாதமான சூழ்நிலைகள் இல்லாதபடி, குழப்பமான சூழ்நிலைகள், எந்த காரியத்தையும் எங்களுக்கு சரிவர செய்ய முடியாதவர்களாக நாங்க காணப்படுகிறோம் தகப்பனே. பற்பல வேலைகளை ஆண்டவரே நாங்க செய்வதில் வருத்தம் அடைகிறவர்களாக காணப்படுகிறோம். எந்த காரியத்தையும் எங்களால ஒழுங்கும் கிரமமாக செய்து முடிக்க முடியாதபடி நாங்க வருத்தப்பட்டு கவலைப்படுகிறவர்களாக காணப்படுகிறோம். இந்த நாளில எங்களை உங்களுடைய சமூகத்துல நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். எந்தெந்த காரியங்கள் எங்களால முடிக்க முடியாதபடிக்கு ஆண்டவரே குழப்பத்திலையும் ஆண்டவரே பற்பல வேலைகளை செய்து வருத்தம் அடைகிறவர்களாய் நாங்க காணப்படுகிறோமோ, அந்த காரியத்திற்காக நாங்க ஜெபிக்கிறோம். அந்த காரியத்துல எங்களுக்கு ஒரு அற்புதத்தையும் ஆண்டவரே எப்படி செய்து முடிக்க வேண்டும் என்கிறதான கிருபைகளையும் தாங்க. எல்லாவற்றையும் ஒரே நேரத்துல செய்து முடிக்கணும் அப்படின்ற காரியம் அல்ல ஆண்டவரே, ஒவ்வொன்றையும் கிரமமாக நாங்க செய்து முடிக்க எங்களுக்கு கிருபை தாங்க. எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய பிரசன்னத்துல நாங்க நிலைத்திருக்கும்படியாக ஜெபிக்கிறவர்களாக, ஜெபிக்கிறவன் கவலை அடைய மாட்டான் என்று ஆண்டவரே நாங்கள் பார்த்தோம். அதே போல நாங்கள் ஜெபித்து ஆண்டவரே கவலையற்றவர்களாக இந்த உலகத்துல வாழ்ந்து ஜெயத்தை ஆண்டவரே சம்பாதித்துக் கொள்ள, ஆண்டவரே சுதந்திரித்துக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை தாங்க. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் உண்மை மாத்திரம் நாங்கள் பிடித்து உங்களுடைய பிரசன்னத்திலே வாழ எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களை தாழ்த்துகிறோம், நீங்க பெருகும்படியாக, நாங்கள் சிறுகும்படியாக உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் கெஞ்சி மன்றாடுகிறோம். துதி கனம் மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். தேவன் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் கவலை அற்றவர்களாக வாழும்படியான கிருபையை தந்தருள்வாராக. ஆமென். மகிமை